ஹலோ மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 பேர் நண்டுக்கு வந்திருக்கோம். சின்ன சின்ன நண்டு எப்படி பிடிக்கிறோன்னு பாருங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:25. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை, புல் இருக்கா இருக்கு. என்னடாவும் அங்கே கதை அவ்வளோதான் மக்களே, அவ்வளோதான். நீ அவ்வளோதான் சொன்னியா? அவ்வளோதான். என்ன பண்ற? யோ அடிக்கிறதா இதுல மீன் வெட்டத்தான் அப்படியே கத்திலையா? ஆமாடா. இந்த விராலு அணுமீன் பெருசா போதும், அதை வேணா பார்த்து ஓரம் போடுறான். எப்படி அடிக்காம அடி ஒரு வலி. மக்களை இப்போ ஒரு மீன் அடிக்கிறதுக்கான முயற்சி வெற்றி பெறுமா? எப்படி இப்படிதான் சாத்தியமா கீத்தியமான்ற இவர்தான் எப்படி இது வேற ஐயரார் பாரு. நீ பையப்படியா தெரியா? இது இந்த மாதிரி ஆச்சு இல்ல, எவ்வளவு மீன் பிடிச்சா இந்த மாதிரி ஆச்சு இல்ல. நீ திட்டு மீன் பிடிக்கிறாரு. வளர்க்குற இடத்துல போய் குடலை கோத்து போட்டு வர ஏதோ தின்னுங்க தாட்டுக்கு கையில் பிடிச்சு ஒரு கலவோடு தின்னு கிடக்குது. ஐயோ அது ஒத்துடு கைய கஷ்டம் மீனும் கையானே அடக்கியான கையானே மீன் கடிக்குது. டேய் நண்டுகள் ரெண்டுதான் பிடிச்சிக்க, அதுக்குள்ள குட்டி போட்டுக்குமா போட்டுக்குது குட்டி. நக்கல்யா அவனுக்கு பாத்தியாருங்க, ஒளிஞ்சினா சொல்லிட்டு விட, நான் வீடியோ எடுத்துக்கிறேன். நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. எல்லாம் அவன் முட்டி அளவே இறங்கிச்சு பதியே மாட்டிக்கணா கடவுளே. சை அடிக்க முடியாது. ஓடி வந்தது குறைய மகந்து ஒண்ணு கூட அடிக்கல. நண்டெல்லாம் உழுதுரா. டே உளுந்து போச்சு. இது என்னயா கருங்கானண்டா? அது கருங்கானண்டு, அது வெள்ளங்கானண்டு. இது செங்கானண்டு. பாரு உள்ள இது வெள்ளங்கானண்டு, இது செங்கானண்டு. இது நண்டு செங்கானண்டு. யோ வாய்க்கு வந்ததா உண்மைமா சத்தியமா ஏதோ பூரி பூரி ஆகுது. செங்கானண்டா இது செங்கானண்டா. செங்காவாவும் பேரு ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. இல்லன்னு போ ஓடுதுரா பாடுறா பாம்பு போடுறோம். அந்த வந்த மீன் யோ இது வேற மீனியா? பாரு இது வேற மீன். கீழே போறா. இது அதான் யோ நீ இது முன்ன பார்த்த மீனோ என்ன தெரியல, ஆனா அது அங்கே இருக்குது. இது இப்ப பார்த்தது நான் தெளிவா பார்த்தேன்னா அது அங்க இருக்குது. வந்தது யோ நான் தெளிவா பார்த்தேன். தெரியாதா மகந்த எப்படி அடிக்குது பாரு. ஃபுல் வேட்டை கண்டிப்பா. ஃபுல் வேட்டை கண்டிப்பா ஃபுல் வேட்டை இன்னைக்கு ஃபுல்லா. இது காட்டேங்க. ஜிலிபிலி ஜிலிபிலி பெரிய நண்டு. அது விட்டினா அவ்வளவுதான். அது ஏறி நான் எங்கிட்ட தப்பிச்சிருவே நீ. இங்க வரா இங்க கழுவிக்கலாம். மண்மண் இருக்குது. எப்படி சும்மா கலாச்சா மீன் துண்டாய் போச்சு. வெறித்தலாம் ஜெயிக்கிறங்கிற வெறித்தலாம் 3 தலைமுறை ஆட்ட ஓட்டின பரம்பரப்பான கலாச்சா இல்ல. நான் அடிச்சு விட்டு இருந்தா உன்ன கலாய்க்கும், அதுக்கோசம் வாங்கி போட்டேன். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. இப்ப கூட அப்ப நாங்க நாப்பல யாரு பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத, வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு விட்டு தெரியலாம். கீழ் போட்டுறாங்க கல்வி போடுறாங்க.
12 மணி ஆயிடுச்சு சார். 12 மணி ஆயிடுச்சு. முடிச்சிட்டோம் வேட்டையை. வேட்டை முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டோம். ஃபுல் வேட்டை. இன்னும் வந்து கலாய்க்கிறீங்க. ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டுங்க. ஊரே தூங்கிட்டு எல்லாம் தூங்கிட்டு பாங்க. 12 மணி ஆகுது நைட்டு. ஹேய் ராமு, தண்ணி கம்மியாக இருந்துச்சு. ஆனால் அந்த ராமு குறவா ஆள் தெரியலையா? வரங்க ஒளிஞ்சு விளாடுறியா? வாங்க. ஏய் அட அட ஜிங் 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 ஜிங். அட 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 அட. சரி சரி. நீங்க எங்க வர்றீங்க? பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பாத்ரூம் போறதுக்கு வந்துட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, தெரியுதா? அவ்வளோதான் மக்களே, நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு மொத்த நண்டையும் கொட்டி அதில் இருந்த மீனை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு நண்டை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு ஒரு பையில் கட்டி வச்சுட்டோம். மீனை மட்டும் க்ளீன் பண்ணி செய்யலாம்னு சொல்லிவிட்டு மீனை மட்டும் க்ளீன் பண்ணி வீட்டில் என்னென்ன மசாலா கிடைக்குது அத்தனையும் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம் மக்களே. இப்போ மீனை வந்து பொரிக்க போகிறோம். மீனை வந்து தோசை தட்டு மேலே போட்டு பொரிச்சிட்டோம் மக்களே. பொரிச்சு எடுத்துக்கிட்ட மீனை வந்து இப்போ சாப்பிட போகிறோம் மக்களே. நம்ம என்னதான் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் நம்மளாக பிடிச்சி அதை செஞ்சு சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். நமக்கு கிடைச்ச மசாலா எல்லாத்தையும் போட்டோம், ஆனாலும் டேஸ்ட்டு தரமாக இருந்துச்சு மக்களே. நடு ராத்திரி 1:30 மணிக்கு சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அலையா விருந்தாலே ஒரு பூனை ஒன்று வந்துச்சு. சரி அதை பார்க்க வச்சு சாப்பிட்றான்னு சொல்லிட்டு அதுக்கு 2 துண்டு மீனை போட்டோம். அதுவும் நம்ம கூட உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. சரி நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டே இந்த விலாக முடிச்சுக்கிறோம். பை பாய். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு தரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, 2 தரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, 3 தரம்.